ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இது வந்து என்னோட தேர்ட் டே, 3வது நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை. காலையிலங்க இது என்னது கரெக்டாக நான் 3:30க்கு அலாரம் வச்சேன். அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கியிருக்கேன். அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். எப்போ எந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என் குழந்தையா அழுகுறக்குள்ளே பார்த்தா கடைசியில் டைம் பார்த்தா 4:30 வந்துடுச்சு. பாரு, சரி நம்ம கரெக்டாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நைட்டு தூங்கவே இல்லைங்க சுத்தமாக. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முழிச்சிட்டு இருந்தா. ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து என்னென்னா, வேர்ல்ட் கப் மேட்ச் இருக்குல்ல, கிரிக்கெட் மேட்ச்சை போய் அதை வின் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்காருங்க. என்ன பண்ணுறது, சரி நான் இருந்து பொறுமையாக விஷ் பண்ணிவிட்டு தூங்கவே நைட்டு 1 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டா காலையில் 4:30க்கு எழுந்திரிச்சேன்னா பசங்களுக்கு பாலாற்றி கொடுத்துட்டு நான் குளிச்சுட்டு கரெக்டாக என்னோடய விளக்கேற்றுறது எல்லாமே வந்து நான் 5:15 எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. 1 டே விட்டாலும் வந்து எனக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரியாகவே உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எதுவும் நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறமேட்டா ஒரு என்னென்னா, நைட்டே வந்து நான் தேவையானலாம் எடுத்து வச்சுருவேன். சரி நம்ம காலையில் எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு அதில் தட்டெல்லாம் வச்சு விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரிலாம் போட்டு விளக்கெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று நைட்டு தான் நான் வந்து வேலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரோவிட்டா அப்படின்னு அந்த இப்போ கூட ஃபேமஸ் ஆனாங்களே அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வேலோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று எண்ணெய் காலின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எண்ணெய் பாட்டிலில் தான் வச்சு ஊற்றுவேன், பார்த்துருக்கீங்களா நீங்கள் வீடியோவில். ஆனால் நேற்று வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பேக்கெட்டில் வந்து என்ன பார்த்திங்கன்னா முருகரோட ஃபோட்டோ இருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா கொஞ்ச நாளாகவே எனக்கு முருகர், எங்கே போனாலும் முருகர், எதில் பார்த்தாலுமே முருகர். ஏன்னா அப்படி தான் நான் வராகி அம்மனுமே கும்பிட ஆரம்பித்தேனே, அப்படியே தோணிகிட்டே இருந்துச்சு. இப்போ முருகர் அப்படி நான் சாமின்னு கும்பிட்றது பார்த்தாலே வராகி அம்மனை மட்டும்தான் கும்பிடுவேன். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, நிறைய ஏதாவது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சாமி நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. எனக்கு கண்டிப்பாக இல்லைங்க, இல்லாமல் தாங்க இருந்தேன். அதுக்கப்புறமேட்டா தான் வந்து ஏதாவது நமக்கு ஒன்று கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு சாமி மேலே நம்பிக்கை வரும். எனக்கு அப்படி தான் வர ஆரம்பிச்சது. ஏன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணக்குள்ள லைஃப் வந்து எல்லாத்தையுமே வெறுத்துரும், எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காது, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட்டு காமிக்காது. இப்போ தான் என்னோடய லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இப்போது கம்மிங் டியூஸ்டே இருக்குல்ல, டியூஸ்டேலேருந்து வந்து முருகனை வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ஃபாஸ்டிங் இருந்து கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய தேர்ட் டேன்னு சொல்ல முடியாது. நான் எப்பயுமே இது வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு ஃபஸ்ட்டு சொல்லாதீங்க. காலையில் இது ஒரு சாப்பிட்ற மாதிரி இது ஒரு ரொட்டீனாக வச்சுக்கோங்க. லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பை. வீடியோ பாருங்கள், இன்னுமே இருக்கும். ஓகேங்களா? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் நான் கட் பண்ணுறேன்.